அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நாம் மனுஷனுடைய மேன்மை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மனுஷன் என்ன பண்ணுறான்னா, இன்னைக்கு உலகத்தில் சும்மா சிம்பிளாக ஒரு கொஞ்சம் பணம் வந்துருச்சு, ஒரு வீடு கட்டிட்டேன், ஒரு நல்ல வேலை கிடைச்சின்னு சொன்னால் அவன் சொல்லுவான், நான் இந்த வேலை செய்கிறேன், நான் அந்த வேலை செய்கிறேன், என்னுடைய வீடு இப்படி இருக்கிறது, நான் இப்படி இருக்கிறேன். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பணம் ஆஸ்தியெலாம் இருந்துச்சுன்னா கையிலலாம் மோந்திரம் போட்டிருப்பான், இப்படி தான் அப்படி காட்டி பேசுவோம், பட்டனு கட்டி விட்டுருவான். என்ன பண்ணுவான்னா அவன் செயின் போட்டிருப்பான், அதை காட்டுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அற்பமாக எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. அதான் வாசிக்கலாம். மறுபடியும் லூக்காவில் காசித்த அந்த வசனத்தை வாசிப்போம். நல்ல வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி, எவர்களை நோக்கி? அவர் அவர்களை நோக்கி. யாரை நோக்கி? இந்த வசனம் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுது, உங்களை நோக்கி, நம்மை நோக்கி. அல்லேலூயா. இந்த ஒலிபெருக்கி வழியா கேட்கிற ஜனங்களை நோக்கி. அல்லேலூயா. அப்போ வாசிக்கலாம் மறுபடியும். மனுஷர் மூலமாக உங்களை நீதிமான்களாய் காட்டுகிற. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வாரம் வருவாங்க, ஒரு 2 நாளைக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு 4 நாள் பைபிள் படிப்பாங்க, வீட்டில் போயிட்டு. ஆனால் சபைக்கு வந்தால் முட்டி போட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு பார்ப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாயமாலமான வாழ்க்கையை தேவன் மேலிருந்து நம்மளை பார்க்குறாரு. அல்லேலூயா. பக்கத்துலேருந்து பார்க்குறாரு. ஆலயத்தில் 2-3 பேர் கூடி வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம் அருகாமையில் இருக்கிறார். அதான் தாவீது சொன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன்னு சொன்னான். அல்லேலூயா. அவன் அதிகாரம் உள்ளவனா சொன்னான். அது நிறைய ஒரு சாட்சி சொன்னாங்க தாவீது குறித்து. ஆனால் தாவீது அற்பமாக எண்ணப்பட்டவன். அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளுக்குள்ள அவன் எப்படி எண்ணப்பட்டவன்? அற்பமாக எண்ணப்பட்டவன். ஆடு மேய்க்கிறதுக்கு, ஒரு ஆடு மேய்க்கிற 14 வயசுல தாவீதுக்கு ஒரு ராஜா கோலை எடுத்து கொடுத்து நீ நாட்டை ஆள்றன்னு ஆட முடியுமா? மனுஷன் ஆள முடியாது. ஆனால் தேவனுடைய தயவும் கர்த்தருடைய கரமும் அவனோடு இருந்ததுனால தான் ஒரு ராஜ்யத்துக்கு அவன் ராஜாவாக மாற்றப்பட்டான். அல்லேலூயா. அற்பமாக நினைக்காதீங்க. நம்மளுக்குள்ள ஒரு தாளந்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பெரிய தாளந்துகளை வச்சிருக்கிறார். நீங்கள் அற்பமாக என்றீங்க, ஐயோ நான் எங்கிருந்து இது செய்வேன்? இல்லை, உனக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். மனுஷர் முன்பாக நீங்கள் நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ பாருங்க. அவர் ஆண்டவர் என்ன பண்ண, உன் இருதயங்களை அறிந்திருக்கிறார். உள்ளத்துல நீ என்ன நினைக்கிற, நீ என்ன பேசுற, நீ என்ன பார்க்குறன்றதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உன் இருதயங்களை ஆராய்ந்திருக்கிறார், உன் உள்ளத்தை ஆராய்ந்திருக்கிறார். இப்போ உக்காந்துட்டு நீ என்ன நினைக்கிறன்றது கூட ஆண்டவருக்கு தெரியும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அவர் இருதயங்களை ஆராய்கிற தேவன். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அது அருவருப்பா இருக்கிறது. நீங்களாம் மேன்மைன்னு நினைக்காதீங்க. நம்மெல்லாம் ஆண்டவரை விட, இந்த உலகத்தை விட ஆண்டவரை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை மேன்மையே படுத்த தேவையில்லை. நீ எங்கே உன்னை நீ தாழ்த்துறியோ, எங்கே நீ ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிக்கிறியோ. பாருங்க, தாவீது அவன் ஒரு குள்ளனாக இருந்தாலும், ஆடு மேய்க்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு சொன்னாலும் ஆண்டவர் பார்வையில் அவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா. பாருங்க, நம்மை தாழ்த்துகிற யாரெல்லாம் உங்களை தாழ்த்துறீங்க, யாரெல்லாம் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. மனித மேன்மை கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது. உன்னை தாழ்மையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது, உன் இருதயத்தில் ஆண்டவரை நீ வைக்கும்போது, முதலாவது உன் உள்ளத்தில் ஆண்டவரை வைக்கும்போது, உன்னை எந்த சூழ்நிலையிலும் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது மனுஷனுடைய மேன்மையின் தன்மைகள் என்ன? மனுஷன் தன்னையே மேன்மைப்படுத்திக்கிறான். சும்மா ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் இருந்தால் போதும், அப்படியே காலை தூக்கி விட்டுட்டு அப்படியே போவான். ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே திமிர ஓட்டிட்டு போவான். இது மனுஷன். அதே மாதிரி ஸ்திரீகளுக்குள்ள அந்த விஷயங்கள் இருக்குது. தேவாலயத்துக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேறு மாதிரி அலங்காரம் பண்ணிகிட்டே வருவாங்க. ஆனால் நிறைய வசனங்கள் இருக்குது. நீங்கள் வேதத்தை தேடி தியானித்து வாசிக்கும்போது அந்த வசனம்லாம் உங்களுக்குள்ளே வேலை செய்யும், கிரியை செய்யும். இன்னைக்கு ஒரு நாள் ஆராதனைக்கு வந்துட்டு, இன்னைக்கு ஒரு நாள் பாட்டு பாடிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் பிரசங்கத்தை கேட்டுட்டு நீ வீட்டுக்கு போயிட்டியானா அதோட உலக காரியங்களில் மூழ்கி போயிடும்.
இல்லையா? உலக காரியங்களை மூழ்காதபடிக்கு உன்னை சீர்திருத்தி நிலைநிறுத்தி வைக்கணும்னு சொன்னால் இந்த வேதம் உன்னை நிலைநிறுத்தும். இதை மறக்கக்கூடாது, மறந்துடக்கூடாது, வச்சிடக்கூடாது. அனுதினமும் தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்ணினது போல நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு 2 வேளையாவது உத்தமமாக நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும். தேவனை மேன்மைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷனை மேன்மைப்படுத்தி என்ன இருக்கும்? இன்னைக்கு 10 ரூபாய் கொடுத்தா என் புள்ள எனக்கு சம்பளம் வாங்கி வந்தால் என்கிட்ட அப்படியே கொடுத்துட்றான்பா. தாய்மார்கள் சொல்கிறது, தகப்பன் சொல்கிறது, என் பிள்ளை எனக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். நல்லதுதான், நல்லது. இந்த உலகத்தை உண்டாக்கி, இந்த உலகத்தில் மனுஷனை உண்டாக்கி, ஒரு தகப்பனை ஒரு தாயும் கருவில் உருவாக்கும்படியாக குழந்தை பருவத்தை கொடுத்து இந்த பூமியில நம்மை பெற்றெடுத்த தேவன் எவ்வளவு சிறந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம யாரை மேன்மைப்படுத்தணும்? தேவனை தான் மேன்மைப்படுத்தணும். அப்போ வசனம் சொல்லுது, மனுஷனுடைய மேன்மைகள் என்ன அப்படின்ற ஒரு 3 விஷயங்கள். கொஞ்சம் வசனம் நிறையா இருக்கும், கொஞ்சம் நீண்ட நேரமாக இருக்கும், ஒரு 1 hour செய்தி இருக்கும். சொல்லாமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய மேன்மையின் தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மனுஷனுடைய மேன்மையின் தன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய தன்மை கொஞ்ச நேரத்தில் உலர்ந்து போயிடுமா. பசும் புல்லில் பூக்கிற பூக்கள் எப்படின்னா, வெயில் வரும்போது காலையில் பனியில் நல்லா பூத்துருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது என்ன பண்ணும், ஒரு வெயில் ஏறின உடனே அந்த பூவெல்லாம் பூத்து கொட்டி போயிடும். அதான் வசனம் சொல்லுது. மனுஷனுடைய மேன்மை எப்படி இருக்குன்னா, உலர்ந்து போகிறதற்கு சமமாக இருக்குமா. வாசிங்க வசனம். 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். டக்குன்னு வாசிச்சிங்கன்னா நான் சீக்கிரமா போவேன். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, படிங்க, மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நன்மைக்கு உண்டாகும்படி நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் புல்லுக்கு ஒப்பானவர்கள் சொன்னாரு. நல்லா, நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு இல்லை. அப்ப மனுஷனுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னா, உலர்ந்து போவதற்கு சமமாக இருக்கிறதா. மனுஷனுடைய தன்மை இன்னைக்கு தான் நீ பூமியில பெருமை பாராட்டின்னு இருக்கணும், ஆனா கர்த்தர் வரும்போது நாம் அவருடைய பிள்ளையா இருக்கிறோமான்னு நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, உலர்ந்து போகிறதற்கு சமமான மனுஷன் மறைந்து போகிறதற்கும் சமமா இருக்கிறானா. எப்படி? உலர்ந்து போகிறதற்கு சமமாக இருக்கிற ஒரு மனுஷன் தன்னை மேன்மைப்படுத்துகிறான். அதே மனுஷன் மறைந்து போகிறதற்கும் தகுதி உள்ளவனா இருக்கிறான், அவன் தன்னைத்தான் இந்த உலகத்தில் மேன்மைப்படுத்துறான். வசனம் சொல்லுது, யோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய மேன்மை போய்விடும் அல்லவா, ஞானம் அடையாமல் சாகிறார்களே என்று சொன்னார். அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். அவர்களில் இருக்கிற அவருடைய மேன்மை போய்விடும் அல்லவா, ஞானம் அடையாமல் சாகிறார்களே என்று சொன்னான். ஞானம் அடையாமல் சாகிறார்களே. இன்னைக்கு உலகத்துல ஆண்டவர் நம்மை தாயின் கருவிலே உருவாக்கி கொண்டு வந்த ஆண்டவரை நாம் அறியாததுனால ஞானம் இல்லாமல் இன்றைக்கு மரித்து போகிற மக்கள் உண்டு. அவங்கெல்லாம் மரிச்சா எங்க போவாங்கன்னு யாருக்குன்னு தெரியாது. ஆனா நமக்கெல்லாம் மரித்தா மறுவாழ்வு நமக்கு இருக்கிறது என்பதை யாரும் இந்த உலகத்தில் அறிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு மரித்தா நான் தேவனுடைய ராஜ்யத்துல போவனா அப்படின்னு ஜனங்க என்ன பண்றதில்ல, நினைத்து கூட பார்க்கறதில்ல. பெருமையிலும் ஆசையிலும் பணத்திலும் இன்றைக்கு ஊறி போயிருக்கிறாங்க. பணம் நமக்கு கூட வராது, செத்தா அந்த 6 அடி மண்ணு தான் நமக்கு சொந்தம். அந்த மண்ணு கூட என்ன பண்ணுது, கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்குது, அதுக்கப்புறம் மொத்தத்தையும் நம்மளை சாப்பிட்டுடுது. ஆனால் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணான உடலை மண்ணுக்கும் தேவனிடத்திலிருந்து கொடுத்த அந்த ஜீவனுள்ள அந்த சுவாசத்தை தேவனிடத்துக்கும் ஆண்டவர் போய் சேர்க்கும்படியாக இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார். ஆனால் அதை நினைத்து பார்க்கறதில்ல. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னை மேன்மைப்படுத்தி கொள்கிறார்கள். ஆண்டவருக்கு முன்பதாக நாம் புல்லுக்கு ஒப்பாகவும், நாம் உலர்ந்து போகிறதற்கு ஒப்பாகவும், மறைந்து போகிறதற்கு ஒப்பாகவும் இருக்கிறோம் என்பதை இந்த நாட்களில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அது தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று நம்ம கூட வாசித்தோம். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய தன்மை, மேன்மைப்படுத்துகிற தன்மை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அது உலர்ந்து போகிறதற்கும் மறைந்து போகிறதற்கும் அது தேவனுக்கு அருவருப்புமானதுமாய் இருக்கிறது மனுஷனுடைய மேன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, மனுஷன் நாம் மனுஷனுடைய மேன்மை பாராட்டக்கூடாது என்று வேதம் சொல்லுது. வசனம் என்ன ஆணித்தரமா சொல்லுது, மனுஷன் நம்மளை மேன்மை பாராட்டவே கூடாதுன்னு வசனமே சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் மீறி நான் எப்படி, நான் அப்படி அப்படின்ற மாதிரி பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது மனுஷன் மேன்மை பாராட்டக்கூடாது என்பதற்காக வசனம் எரேமியா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எரேமியா 9:23. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பாத்தீங்களா? ஞானி இன்னைக்கு உலகத்துல ஒரு சயின்டிஸ்ட், பெரிய ஞானி, எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு புத்தி இருக்குது அப்படின்ற மாதிரி மனுஷன் இன்னைக்கு என்ன பண்றான், நான் ஞானவானா இருக்கிறேன்னு சொல்லி பெருமை பாராட்டுறான். ஆனால் வசனம் சொல்லுது அடுத்தது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டான். அவன் பெரிய ரவடிப்பா, நான் இப்படிப்பா, நான் அப்படிப்பா, நான் பலசாலி, நான் எல்லாத்துலேயும் பணத்துலேயும் பலத்துலேயும் நான் எப்படி இருக்கிறேன், மிகுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, பராக்கிரமத்துக்கு பராக்கிரம் மேன்மை பாராட்டாதபடிக்கு ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அல்லேலூயா. அது கீழ் வசனம் வாசிக்கும் போது சொல்லுது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று யார் சொல்றதான்? கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க இருதயத்தில் எழுதி வச்சுங்க. இன்னைக்கு கேட்டுட்டு வாசல் விட்டு போனதும் மறந்துடாதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாரை குறித்து மேன்மை பாராட்ட? கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். மனுஷியை குறித்தே மேன்மை பாராட்டுகிறது. அந்த அக்கா அப்படி, அந்த அக்கா போனா ரொம்ப ஞானமா சொல்லுவாங்க, இன்னும் இப்படி சொல்லுவாங்க. இல்லை, அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த ஞானத்தை கொடுத்து உயர்த்துகிற பெருமைக்குரியவராக வைத்திருக்கிற. இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் பெருமை மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறார். ஐயா சொன்னார், ஆனால் அவர் அந்த வேலைக்கு போகலன்னா, அவர் அந்த வேலைக்கு போனதுனால தான் ஆண்டவர் இருக்க அந்த உணர்த்துதலை கொடுத்தாரு. அவர் போகலன்னா அந்த விஷயத்தை அவர் கற்றுக்கொண்டே இருக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த வேலைக்கு போனதுனால தான் அந்த உணர்த்துதல் அவருக்கு வந்தது. அல்லேலூயா. அப்போ ஞானத்தை அறிந்திருக்கிற தேவன் உன் உணர்தலையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமைனால வேலைக்கு ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுதல் செய்த போது, அவரிடத்துல வந்த போது, அவரிடத்துல கேட்ட போது தான் அந்த உணர்வை ஆண்டவருக்கு கொடுத்தாரு. ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. அண்ணால் கூட தன் வாழ்க்கையில் நிறைய நாட்கள் அழுது புலம்பி கொண்டிருந்த நாட்கள் இருந்தது. ஆனால் ஒரு தீர்மானம் பண்ணினாள், ஒரு முடிவுக்கு வந்தாள். என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் போய் இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது, தீர்வு கொடுக்குற அவர் தான் என்பதை அவர் உணர்ந்தாள். தன் இருதயத்தில் உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு தன் இருதயத்தை ஊற்றினாள். அவர் அந்த சாட்சி சொல்லும்போது அவர் இருதயம் பூரணித்து ஆனந்த கண்ணீர் வெளிவர்ற மாதிரி சொன்னார். ஏன்னா உண்மையாகவே தேவன் அவருடைய ஜெபத்தையும் அவருடைய வேண்டுதலையும் கேட்டார். உண்மை உள்ள இருதயத்தில். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளாமல் தேவனை நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று இந்த வசனத்தில் பார்த்தோம், ஞானவான் அப்படின்னு சொல்றான், நான் ரொம்ப ஞானம். ஆனால் வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:19. அந்தப்படியே ஞானத்தை அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது. புத்திசாலிகளுடைய புத்தியை, நீ ஞானவனா இருந்தா கூட உன் புத்தியை என்ன பண்றாரு ஆண்டவர்? அவமாக்குகிறாரு. நான் ஞானி. அல்லேலூயா. அது இயேசு 29:14 வாசிங்க. ஏசாயா 29:14.
ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகள் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப மனுஷனுடைய மேன்மை அழிந்து போகிறதற்கு சமமாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இனி ஒரு நாளும் உங்களை மேன்மைப்படுத்தாமல் மற்றவர்களையும் மேன்மைப்படுத்தாமல் ஒரு பணக்காரனை குறித்து எம்எல்ஏ வாழ்கன்னு சொல்லாம உங்க வார்த்தையில உங்க வாயில சொல்ல வேண்டிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு கொடுத்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை தான் நீங்க மேன்மைப்படுத்தணுமே தவிர மனுஷனை மேன்மைப்படுத்துவதற்கு உங்களை தேவன் இந்த பூமியில அழைத்து கொண்டு வரவில்லை. அல்லேலூயா. மனுஷனை மேன்மைப்படுத்துவதற்காக இந்த நாள், இந்த பரிசுத்த ஓய்வு நாள், இது மனமகிழ்ச்சியான நாள் என்று ஆண்டவர் உருவாக்கி தந்தது ஆண்டவரை மேன்மைப்படுத்துவதற்காக, மனுஷனை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யவான்களை குறித்து, பராக்கிரமம் ஐஸ்வர்யவான்களை குறித்து சில வார்த்தைகளை சொல்லுகிறார். சங்கீதம் 33:16 வாசிங்க. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். எந்த ராஜா, அவன் பெரிய ராஜாவாக கூட இருந்தா கூட சரி, அவன் எல்லாம் 10 ஊருக்கு ராஜாவாக இருந்தா கூட சரி, தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்பட்டான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியாய் தப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த வேத வசனங்கள் தன் இருதயத்தில் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 20 அதிகாரம் 11 வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20:11. அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பிரத்யுத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரிந்து போடுகிறவனை போல பெருமை பாராட்டலாகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் நான் சொல்லலை, சத்தியம் தேவன் நமக்கு கொடுத்த சத்தியம் சொல்லுது. இது மைக்கிளுடைய கட்டுக்கதை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை படிமா. அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பிரத்யுத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரிந்து போடுகிறவனை போல மேன்மை பாராட்டலாகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பிரதியுத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரித்து போடுகிறவனை போல பெருமை பாராட்டாதபடிக்கு. எனக்கு இந்த வித்தை தெரியும், எனக்கு அந்த வித்தை தெரியும், நான் துப்பாக்கி நல்லா சுடுவேன், நான் கார் நல்லா ஓட்டுவேன் அப்படின்னு பெருமை பாராட்டாதபடிக்கு. அல்லேலூயா. எனக்கு கூட பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்னையா கொஞ்ச நாள் ஸ்கூட்டரில் சுற்றுற, கொஞ்ச நாளில் காரில் சுற்றுற, கொஞ்ச நாள் இப்போ பார்த்தா எப்போ ஆட்டோ ஓட்டுற, எப்போ பார்த்தா நீ சர்ச்சில் போயிட்டு பைபிள் மைக்கு பிடிச்சின்னு பிரசங்கம் பண்ணுற, எப்படியா இதெல்லாம்? ஐயா, அவர் போட்ட பிச்சை. அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த பிச்சையில் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது, உங்களை தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, நீங்கள் உங்களை மேன்மைப்படுத்தி கொள்ளாமல் தேவனை மேன்மைப்படுத்தும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்வாதாரங்கள் மாத்திரமல்ல, உங்கள் தராதரங்களை தேவன் எங்கே நீ வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறியோ அந்த இடத்துல தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் பார்த்தோம் மனுஷனுடைய மேன்மையின் தன்மை. இப்போ ரெண்டாவது நாம் பார்க்குறோம் மனுஷனுடைய பாராட்டக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவது, மனுஷனை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாதபடிக்கு வீம்புகளினாலே மேன்மை பாராட்டக்கூடாது. வீம்புன்னா எப்படி சொல்றது? கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அந்த மாதிரி கூட நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்றது. யாக்கோபு புஸ்தகத்தில் 4 அதிகாரம் 16 வசனம். யாக்கோபு 4:16 வாசிங்க. யாக்கோபு 4:16. இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. அல்லேலூயா. வீம்புக்காரங்க வீம்பு பண்றது இல்லையா, சும்மா இருப்பாங்க, ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி இங்க பேசுவாங்க.
வீம்பு பேசுறது, அடுத்து பெண்களை பற்றி பேசுறது, அடுத்து வீட்டை பற்றி பேசுறது, அடுத்து குடும்பத்தை பற்றி பேசுறது, அடுத்து புருஷனை பற்றி பேசுறது, அடுத்து ஸ்திரீகளை பற்றி பேசுறது, அடுத்து ஊழியக்காரனை பற்றி வீம்பு பேசுறது, அடுத்து சபையை குறித்து பேசுறது. இந்த வீம்பான காரியங்கள் நாம் பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை யாக்கோபு வாசிப்போமா? இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டாதபடிக்கு இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி இருக்குதா? பொல்லாங்காய் இருக்கிறது. 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் நிறைய போயிட்டே இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது, அதனால நான் வேகமா போறேன். 1 கொரிந்தியர். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதே இல்லை. ஏன் மேன்மை பாராட்டணும்? மேன்மை பாராட்டுக்குரியவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிதாவால் அனுப்பப்பட்ட குமாரனாகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்தான் மேன்மைக்கு உரியவராக இருக்கிறார். நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் மறுபடியும் வாசிமா. 5:6 1 கொரிந்தியர். நீங்கள் மேன்மை பாராட்டுறது நல்லதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. வீம்புகளினாலே நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? மேன்மை பாராட்டக்கூடாது. 3வதாக மேன்மை பாராட்டல் இதனாலே வரும் விளைவுகள். நம்ம தன்மையை பார்த்தோம். இப்போ விளைவுகள் என்ன விளைவுகள் வருது? மேன்மை பாராட்டுறதுனால மனுஷனே உலகத்தை, இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களை மேன்மை பாராட்டுறதுனால நமக்கு முதல் பார்த்தோம் தன்மை. இப்போ நம்ம பார்க்கறது விளைவுகள். வாசிக்கலாம். அந்த விளைவுனால நமக்கு என்ன அவமாக்குதல் வருது. அவமாக்குறது. 3ஆம் அதிகாரம் சங்கீதம் 94 11 வாசிங்க. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம யோசனை, நம்ம நிறைய யோசிப்போம். இது நடந்தா சரியா இருக்கும், இது நடந்தா சரியா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்றதில்ல? ஆலோசனை கேட்கறது இல்லை. ஆலோசனை இல்லைன்னா அந்த இடத்துல விளைவுகள் அவமாக்குதலாக இருக்கும். அல்லேலூயா. ஆலோசனை தேவனிடத்தில் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன்றார். நம்ம தானே பண்றதில்ல. வீம்புக்காக என்ன பண்ண, நம்ம குடும்பத்திலே சில விஷயங்கள் வீம்பு நடக்குது இல்லையா? அவருன்னா பெரியவர், அவர்கிட்ட போய் நான் பேசணும் இல்லையா? அவருன்னா பெரியது, அந்த அம்மானா பெரியதுவா, அவங்க அப்படி பணம் வச்சிருந்தா பெரிய ஆளா? தேவன் நம்மை வீம்புகளிலிருந்து விடுதலையாக்கி அவர் சமூகத்தில் நம்மை உட்கார வைக்கும்போது, நாம் உட்காரும்போது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த வீம்பு பேசுறதுனால என்ன விளைவு வருதுன்னு சொன்னா, கெட்டு போற வாழ்க்கை நமக்கு வருதான். என்ன வருது? கெட்டு போகிற வாழ்க்கை. மனுஷனை மேன்மைப்படுத்தி வீம்பு பேசுறதுனால, மனுஷங்களை குறித்து வீம்பா பேசுறதுனால கெட்டு போற. 1 கொரிந்தியர் 5:6 வாசிங்க. இப்போ வாசித்தது தான். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:6. நீங்கள் மேன்மை முழுச வாசிங்க அந்த வசனம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா. ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்க இப்படி மேன்மை பாராட்டி கெட்டு போகிறதுனால கொஞ்சம் புளிச்ச மாவு என்ன பண்றோம்? மாவு அரைச்சு வந்தால் கூட அந்த மாவு புளிக்கிறதுக்கு பழைய மாவு என்ன பண்றோம்? கொஞ்சம் மிக்ஸ் பண்றோம். அப்போ அவன் கெட்டு போனவனா இருந்தா, இந்த 4 பேருக்குள்ள பேசுற இடத்துல நீயும் போய் அங்கே உட்காந்தியன்னா நீ என்ன பண்ணிடுவேன்? கெட்டு போயிடு. அப்போ புளித்த நல்ல மாவு எப்படி கெடுக்குதோ அதுபோல தான் வீம்பு பேசுகிற இடத்துல நீயும் போய் நின்றுன்னா, கொன்றவர் அதை தின்றவர் அங்கே நின்று வேடிக்கை பார்த்தவர் எல்லாருக்கும் பாவம்னு சொல்கிற மாதிரி உங்களையும் ஒட்டிக்கும் இல்லையா? அப்போ இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு வீம்பு பேசுகிறான், ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த இடத்துல இல்லை, அவனுக்காக ஜெபம் பண்ணுறது தான் நம்ம வேலையை தவிர அவன் கூட சேர்ந்துக்கிட்டு போய் நம்மளுக்கு ஆணவம் ஆவாதவனும் வீம்பு பேசுறதுக்கு நமக்கு இடமில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது. நீ அப்படி பார்த்தியானா எப்படி இருக்குது? புளித்த மாவு எல்லா மாவையும் எப்படி கெடுக்குது? நல்லவங்க கூட சேர்ந்தா நல்ல ஒழுக்கம் வரும், கெட்டவங்க கூட சேர்ந்தா என்ன கெட்டது தான் வரும். பன்றியுடன் சேர்ந்த கன்றும் பன்றி என்ன தின்கிறதோ அதுக்கு தான் அது சமமாக இருக்குது. நல்ல பையன் கூட சேர்ந்தா நல்ல பையன் மாதிரி இருப்பான், கெட்ட பையன் கூட போனேன்னா அவன் கெட்டதெல்லாம் கற்றுக்கிட்டு வருவான் இல்லையா? அதனால் நான் கூட ஒரு அந்த ஸ்டாண்டில் ஆட்டோ நிற்க வைக்கிற இடத்துல நிறைய பசங்க நிறைய ஆட்டோலாம் நிற்குது. ஆனால் அவங்க ஒருத்தங்க கூட நல்ல பிள்ளைங்களே இல்லை,
எல்லாமே சீர்கேடான பிள்ளைகள் தான். ஆனால் எனக்கு ஒரு மரியாதை ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவனை கூப்பிட்டு அவனுங்களுக்கு சில விஷயங்களை நல்லதாக சொல்லுவான். அவன் என்னை பார்த்துட்டு போய் ஒழிஞ்சிக்குவான். வரவே மாட்டானுங்க கிட்ட, என்கிட்ட வரவே மாட்டானுங்க. ஃபாதர் வந்துட்டார்ப்பா, ஐயோ நான் முன்னாடி போகிறேன். ஏன்னா அவர் பைபிள் எடுத்துக்குவார் உடனே பிரசங்கம் பண்ணுறதுக்கு. என் வேலையாக அதுதான். ஆமென். அல்லேலூயா. ஒரு வேளை எப்படி கூட இருக்கலாம், இந்த ஆட்டோவை கொடுத்துக்கிட்டு அதுக்காக கூட இருக்கும் ஒன்று. அல்லேலூயா. அவன் என்னை பார்த்தோன்னே ஃபாதர் வந்துட்டார். அங்கே போய் கேட்டிங்கன்னா என் பேர் சொன்ன தெரியாது. ஸ்டாண்டில் வந்து ஃபாதர் வந்துட்டாரன்னு கேட்டால் தான் தெரியும். அந்த மாதிரி அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறாரு. அந்த பிள்ளைங்களுக்கு அவன் ஒருத்தன் கஞ்சா நுமுட்டுறான், ஒருத்தன் வந்து தம் அடிக்கிறான், ஒருத்தன் சரக்கு அடிக்கிறான். சரக்கு அடிச்சுட்டு தான் ஒருத்தன் ஓட்டுவான். அவனுங்களாம் டே கெட்டு போயிடாதுடா வேணாடா அப்படின்னு சொன்னால் அவன் வண்டியை விட்டுட்டு தூரமாக போயிட என்னை பார்த்தான்னா அந்த ஆள் ஒன்று வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு பாடம் வைக்க போறான்ட்டு போயிடும். அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன ஆண்டவர் அதை கொடுக்கிறாரோ அதை அவர் பிரியப்படுகிற வகையில் அந்த வேலையை நாம் செய்யணும். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு பிரியமானவனாய் எப்படி நடந்து கொள்ளணும், அப்படி என்னுடைய அழைத்த என் தேவனுக்கு நான் எப்படி பிரியமுள்ளவனா நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஆலோசனையை நான் தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிள்ளைகளை கூட நம்ம என்ன பண்ணணுமா, சின்ன பிள்ளைகளை அவங்கள சொல்லணும், ஏப்பா இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லணும். அவன் ஒரு வாட்டி சொல்லணும், 2 வாட்டி சொல்லணும், 3 வாட்டி சொல்லணும். 4வது வாட்டி சொல்லணும். அவன் கேட்கலன்னா பெரம்பு கையில் எடுத்துக்கணும். நம்ம அதான் வசனம் சொல்லுது. என்ன கையில் எடுத்துக்கணும்? பெரம்பு கையில் எடுத்துக்கணும். பெரம்பை கையாளணும்னு சொல்லுது. பெரம்பை கையாளாதவன் பகைக்கிறான். அதனால ஆண்டவர் கூட சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு தான் நம்மளுக்கு விட்டு வைப்பார். அவர் கூட எவ்வளோ நாளைக்கு, எவ்வளோதான் அவர் போராடுவார். இன்னமும் போராடி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்குது. பிரியமானவர்களே, நான் கிண்டலுக்காக சொல்லலை, என் தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் எல்லாம் ஆயத்தப்படணும். ஆண்டவரை மேன்மைப்படுத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பொல்லாங்குன்னு சொல்லுது, அவமாக்குதல், வாழ்வை கெட்டு போகுதல். அப்போ பொல்லாங்க கூடியதாக இருக்குதா? மனுஷனை மேன்மைப்படுத்துறது இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுங்க. கெட்டு பொல்லாங்கா இருக்கிறது. அப்போ யாக்கோபுல 4:16 எல்லாம் பொல்லாங்கா இருக்குதுன்னு வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்ம இதை பார்த்தோமே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனை மேன்மைப்படுத்துகிறதுனால வரும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒன்று என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் மனுஷனுடைய தன்மையை பார்த்தோம். உலர்ந்து போகிறதுக்கு மனுஷன் சமமாக இருக்கிறான். எதனால? மனுஷனை மேன்மைப்படுத்துகிறதுனால, உலகத்தை மேன்மைப்படுத்துகிறதுனால, தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்றதுனால அவன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா உலர்ந்து போகிறதற்கு சமமாக இருக்கிறது, மறைந்து போகிறதற்கு சமமாக இருக்குது. அது தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. 2வது பார்த்தோம், மனுஷனை மேன்மைப்படுத்தக்கூடாது என்று நமக்கு வேதம் தெளிவுபடுத்து. ஞானமும் பராக்கிரமும் ஐஸ்வர்யம் வைத்துக்கொண்டு தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்கிறவன் எப்படி இருக்கிறான்னா மனுஷனுக்கு மறைந்து போகிறதற்கு சமமாக இருக்கிறான், வீம்புகளுக்கு அவன் சமமாக இருக்கிறான். மேன்மை பாராட்டுதலின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவுக்கும் அவன் வாழ்வை கெட்டு போகிறதற்கும் பொல்லாங்கர் செய்வதற்கும் சமமாக இருக்கிறதா. அல்லேலூயா. அல்லேலூயா. இது மனுஷனை மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்த்தோம். இப்போ தேவனை மேன்மைப்படுத்துகிறதுனால நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு சில காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு 8 பாயிண்ட் இருக்குது, சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ சொன்னதே நிறையா நான் விட்டுட்டேன், கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அதிகமாக பேசினா என்ன புளிச்சு போயிடும். அல்லேலூயா. ஒரு திட்டமாக உனக்கு சொல்கிறேன். அப்போ தேவனை மேன்மைப்படுத்துகிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது? தேவனை தான் நம்ம மேன்மைப்படுத்தணும். மனுஷனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மேன்மையே படுத்தக்கூடாது. மேன்மைப்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன வரும்னு விஷயங்களை சொன்னேன். இப்போ தேவனை மேன்மைப்படுத்துறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது? கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு அறிவை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு அறிவை கொடுக்கிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அவரால் தான் ஆகும். அல்லேலூயா. அதில் ஆண்டவரை நாம் மேன்மை பாராட்டுவதற்கு தான் தேவன் நம்ம இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டார். அப்போ அவரை நாம் மேன்மை பாராட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் 17-18 நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10:17-18.
கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஆமென். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு என்ன பட்டம் கொடுக்குறாருன்னா உத்தமன் என்கிற பட்டத்தை கொடுக்குறார். மனுஷனை பாராட்டா நமக்கு உத்தம பட்டம் கிடைக்காது. ஆனால் தேவனை பாராட்டுகிறதுனால நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மளை புகழுக்கு உண்டாக்கணுமே தவிர மனுஷனால் நம்ம புகழப்பட்டால் அது அழிஞ்சு போயிடும். இந்த உலகத்தில் கிறிஸ்து என்கிற ஒரு ஜாதி இருக்கிறது. அந்த ஜாதி கிறிஸ்துவால் பிறக்கப்பட்டிருக்கிற, கிறிஸ்துவாலே கழுவப்பட்டிருக்கிற, கிறிஸ்துவாலே மீட்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிற நாம், கிறிஸ்து நமக்கு ராஜாவாக இருக்கிறார். இது ஒரு ராஜ்யம். கிறிஸ்து என்பது ஒரு ராஜ்யமாக இருந்தால் அதை ஆளுகிறவர் ராஜாவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறதுனால தான் அவர் சட்டம் என்கிற ஒரு புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சட்ட புஸ்தகத்தை நாம் உட்கொண்டு அதை வாசித்து அதன்படி நடக்க நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோமானால் இன்றைக்கு தேவனை மேன்மைப்படுத்தி இந்த உலகத்தில் ஆண்டவர் இந்த 18வது வசனத்துக்கு தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று அந்த வார்த்தைக்கு ஒப்பாக நாம் மாற்றப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை நாம் மேன்மைப்படுத்துகிறதுனாலே நாம் உத்தமனாக்கப்படுகிறோம். இரண்டாவதாக கிறிஸ்துவை அறிவை தேவன் நமக்கு தருகிறார். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் டக்குன்னு வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:8 வாசிங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக இதெல்லாம் எனக்கு இந்த உலகத்தில் தோன்றதெல்லாம் எப்படி இருக்குது? எனக்கு நஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பவுல் தன்னை நிறைய இடங்களில் ஆண்டவரை அவன் அறியாத பொழுது அவன் ஆண்டவரை துன்பப்படுத்தி கொண்டார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக இல்லையா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக இல்லையா? நான் அவன் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு அவன் சொல்கிறான், நான் கிறிஸ்துவுக்குள் நான் பைத்தியக்காரனாக இருக்கிறேன் அப்படின்றான். எப்படி இருக்கிறான்னா பைத்தியக்காரனாக இருக்கலாம் அப்படின்றான். ஆனால் நம்ம பைத்தியக்காரனாக இருக்க வேணாம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளையாவது ஜெபம் பண்ணி பைபிள் பிரகாரம் நடக்கிறதுக்கு, ஆண்டவரை புகழ்வதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது. அதனால் கிறிஸ்துவை அறிகிற மேன்மையை, ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் போது அறிகிற அறிவை தேவன் நமக்கு கொடுக்கிறார். 2வது 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மை செய்ய பாடுபடுதலை தேவன் நமக்கு நன்மை செய்யறதுக்கு ஆண்டவர் தூண்டிக்கிறார். வாசிங்க 1 பேதுரு 3:17. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது நமக்கு மேன்மைன்னு சொல்லுது. நல்லது செய்தாலும் நம்மளுக்கு கெட்டது தான் சேருது. நல்லது உபத்திரவப்பட்டது நல்லது, நிமித்தம் நான் ஒரு நல்ல பிரமாணத்தை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. நல்ல பிரமாணம் நான் கற்றுக்கிட்டேன்ப்பா இந்த கஷ்டத்தில். ஐயா அங்கே போய் கஷ்டப்பட்டதுனால தான் அவருக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. அடடா நம்ம போய் இப்படியாவது கேட்டால் தான் ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்தாரு பாருங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதுனால தான் அந்த விஷயத்தை கற்றுக்கொள்வது. நம்ம ஒரு விஷயம் அனுபவிக்கும் போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அனுபவிக்காத வரைக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் கிறிஸ்தவர். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் எல்லோரும் மாறிக்கிட்டே வராங்க. எங்கள் குடும்பமே பார்த்தீங்கன்னா இந்து குடும்பம் தான். காவடி எடுக்குது, மொட்டை அடிக்குது, தளவு போகிறது, சனிக்கிழமை கும்புறது, எல்லா வேலையும் நானும் தான் பண்ணேன் ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியான கனமான வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மேன்மை பாராட்டுவது என் தேவனை தவிர மனுஷனை அல்ல, இந்த உலகத்தை அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களை அல்ல. ஆண்டவர் இன்றைக்கி ராஜாவை தள்ளுவர், நாளைக்கு வேறு ராஜாவை கொண்டு வந்து வைப்பார். வாழ்க மோடி வாழ்கனாலும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சொல்லக்கூடாது. நம்ம வாயில் அந்த வார்த்தையை வரக்கூடாது. ஏன்னா நம்ம ராஜா யார்? அந்த அண்ட சரசரங்களை உருவாக்கினவர். அல்லேலூயா. அவர் யூதராஜ சிங்கம். அல்லேலூயா. 2வது நாம் பார்த்தோம், நம்மை நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறதை குறித்து நம்ம வாசித்தோம். 1 பேதுரு 3:17 வாசித்தோம். 3வதாக தேவ வார்த்தை நமக்குள்ளே பெருகுதான் ஆண்டவரை மேன்மைப்படுத்துறதுனால.
நிறைய ஆராதனை செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆராதனை தான் ரொம்ப முக்கியம். ஆராதனையில் இந்த ஆராதனையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறோம் பார்த்தியா, அவரை புகழறம் பாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். மெயின் பார்ட்டு அது தான். பிரசங்கம்லாம் ரெண்டாவது. பைபிள் படித்து நீங்கள் கூட பிரசங்கம் பண்ணலாம் இல்லையா, பைபிள் படித்தா நீங்கள் கூட பிரசங்கம் பண்ணலாம். அந்த அனாயிண்டிங் வருது பார்த்தீங்களா, அப்படியே உங்களுக்குள்ளே இறங்கணும் ஆண்டவர். அப்படி உங்கள் இருதயத்தில் ஆண்டவருக்கு நேரம் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆனால் யாருமே என்ன பண்ணுறீங்க, கையை கூட தட்டுறதுக்கு வெக்கப்படுறீங்க இல்லையா. உற்சாகம் நமக்குள்ளே வரணுங்க, பலன் வரணும், அப்படியே ஆவியின் பலனு அப்படியே பெருக்கெடுக்கணும் நம்மளுக்கு. ஆமேன், அல்லேலூயா. நான் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிருப்பேன். ஆமேன், அல்லேலூயா. பலவீனம் இருக்கக்கூடாது. பலன் நமக்கு எப்போ வருதுன்னு சொன்னால், ஆவியானவர் நமக்குள்ளே பலன் கொடுக்கும்போது பலவீனம் நம்மை விட்டு விலகி போயிடுது. பலனுள்ள கர்த்தர் நமக்கு வரும்போது பலன் இல்லாத காரியத்தை நம்ம இடத்துலேருந்து வெளியே போயிடுதுங்க. அதுக்கு தான் கையை தட்ட சொல்கிறோம். நம்ம ஓசையுள்ள கைத்தாளம் டபுள் மடங்கு. தாவீது சங்கீதம் 150 வாசித்து பாருங்கள். ஓசையுள்ள கைத்தாளம் பேரோசையுள்ள கைத்தாளத்தோடுன்னு சொல்லுது வசனம். அதனால் இதில் ஒரு விஷயத்தை ஆண்டவர் வச்சுருக்காரு. கை தட்டுறதுனால பிளட் சர்க்குலேஷனு, நரம்பு, இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் கை தட்ட சொன்னார். ஆனால் சில சபைகள் என்ன பண்ணுறாங்க, கை தட்டெல்லாம் கூடாது, எல்லாம் கை தூக்கக்கூடாது, மியூசிக் போடக்கூடாது. சில சபைகள் அதெல்லாம் இருக்குது. வேதத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். நீ பைபிள் ஆட்டோமேட்டிக்காக படித்தேன்னா ஆவியானவரே உனக்கு தெளிந்த புத்தி அறிவும் கொடுப்பார். அதை வாசித்து நம்பினா பிலிப்பியர் 3:8 சொல்லுது, அறிவை சிந்தையை தேவன் கொடுப்பாராம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுத்து கூட வசனம் இருக்குது. ஏசாயா 50:4 சொல்லுது, கல்விமானின் நாவை ஆண்டவர் தருவாராம். கல்விமான்னா கர்த்தரை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் தான், அந்த சந்ததியில் தான் ஆண்டவர் சீமான்களை உருவாக்குறாராம். கல்விமானின் நாவை படைத்தவர்கள் தான் உருவாக்குறாராம். இன்றைக்கி நிறையா அமெரிக்காவில் போகிறாங்க, இந்த இது செய்கிறாங்க அது செய்கிறாங்கன்னா, உலக பிள்ளைகள் இன்றைக்கி நிறைய பேர் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்துக்கள் கூட பைபிள் வச்சுருக்கான், இந்துக்கள் கூட பைபிள் படிக்கிறான். ஏன் அவன் எதுக்கு படிக்கிறான்னா, அவன் இயேசு கிறிஸ்து மேலே யார் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலான்னு பின்னாலே சுற்றி இருந்தாங்க பற்றி ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான் என்ன பண்ணுறான், இந்த வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கான். வேத பாரகர். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, அவனை எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவரை மேன்மைப்படுத்தி அவரிடத்திலிருந்து ஒரு அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நான்காவதாக தேவ வார்த்தை நம்ம இடத்துல பெருகுது. யோவான் 10:35 வாசிங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த அருமையான தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாக இருக்கிறா. அப்போ வேத வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்மலாம் யார், தேவனுடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகளாக இருக்கிறோமா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா. இந்த ரகசியமெல்லாம் எப்போது நம்மலாம் தெரிந்து கொள்ளும்போது தேடி வாசிக்கணுமா. வசனத்தை எல்லாம் தேடி தேடியே புல்லுள்ள இடங்களை போய் மேயணும். புல்லுள்ள இடங்கள்னா கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையேன். அவர் என்ன பண்ணுறாரு, புல்லுள்ள இடங்கள். இந்த வேத வசனங்க தான் புல். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், மேய்ந்து கொள்ளணும். அதனால் டெய்லி ஒரு பேப்பரை கீழ்ச்சி மேங்கிடக்கூடாது. வேதத்தை வாசிக்கணும். நம்ம வாசிக்கும்போது அதுலேருந்து சில விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். பிரசங்கமே பண்ண தெரியாத சில விஷயங்கள் ஒரு 4 வாட்டி நீ அந்த அதிகாரத்தை திருப்பி வாசித்து போகிறேன், அதில் நிறைய பாயிண்ட் ஆனது. இப்போ ஒரு வசனத்தை வாசித்தோம். என்ன வசனம் 35, வேத வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாக இருக்கா. வேத வாக்கியம் சொல்கிறபடி தான் இன்றைக்கி நடக்குது. வேதத்தின் அடிப்படையில் தான் அந்த உலகம் இயங்குது. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ எப்படி அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் பிசாசு. ஏன்னா அவன் கையில் இந்த ஆட்சி போக போகுது, அந்த கிறிஸ்து கையில் ஆட்சி போக போகுது. அன்றைக்கி உபத்திர காலம் வரும். அப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிற 2 ரகசிய வருகைகள் இருக்குது. ஒன்று பகிங்கிற வருகை, இன்னொன்று ரகசிய வருகை. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இன்னும் உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அட்லீஸ்ட்டு இந்த உலகம் என்னங்க போகும்போது ஒன்றுமே இல்லைங்க.
எனக்கு ஆஸ்தி வேணும், சொத்து வேணும், நகை வேணும், நெட்டு வேணும், செயின் போட்டுக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி போகணும், இப்படி போகணும். போடுறது சொல்கிறதுக்கு சோறு, இருக்க ஒரு இருப்பிடம், கொடுத்துறதுக்கு கூட சும்மா செலவு கொஞ்சம் காசு இருந்தால் போதும். அந்த காசு கூட ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருடைய சந்ததி அப்பத்துக்காக இறங்கி எப்பவுமே தெரிஞ்சதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவனை மேன்மைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஐந்தாவதாக, தேவனை மேன்மைப்படுத்துகிறதுனால நம்ம வாழ்க்கையில் என்ன வருதுன்னா வெளிச்சம் பெருகுதான். என்ன பெருகுது? வெளிச்சம் பெருகுது. 1 கொரிந்தியர் 12:7 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்குதான். ஆவியினுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது வெளிச்சத்தை போல இருக்குது. யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அவர் எப்படி வந்தாராம்? ஒளியாய் வந்தார், வெளிச்சமாய் வந்தார். அப்போ அந்த உலகத்துக்கே வெளிச்சமாய் கொடுக்குற கிறிஸ்து உனக்குள்ளே வந்தாருன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்குமா? அப்போ இருளில் பிரகாசிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் வந்தால், உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்தால், உங்கள் வாழ்க்கையில் வந்தால், உங்கள் வீட்டில் வந்தால், உங்கள் குடும்பத்தில் வந்தால், உன் வாழ்க்கையும் வெளிச்சத்துக்குரியதாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ வல்லமை பெறுகிறது ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறதுனால. என்ன பெருகுதா? தேவனுடைய வல்லமை பெருகு. எபேசியர் 1:19 வாசிங்க. எபேசியர் 1:19. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில். அப்போ அவர் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். ஏதோ உலகம் சொல்லுது, நானும் கூட சேர்ந்து சொல்கிறேன். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார் என்று வேத வாசித்த படிக்கிறது மாத்திரமில்லாமல் தன் இருதயத்தில் எனக்காக தான் இயேசு மரித்தார், எனக்காக தான் ரத்தம் சிந்தினார் என்பதை அந்த உணர்வுகள் நமக்குள்ளே வரணுமா? அல்லேலூயா. அப்போ உணர்வில்லாத இருதயத்தை தேவன் ஒரு நாளும் பார்க்கிறதே இல்லை. உணர்வுள்ள இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். உணர்ந்து பார்க்க வேண்டும். இது கருப்பா, செழிப்பா, வெள்ளையா, இது கசப்பா, தித்திப்பா, புளிப்பா அப்படின்றது நம்ம என்ன பண்ணோம்? உணர்ந்து பார்க்கணும், ருசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஏதோ உலகம் போகிற போக்கில் நம்ம போக முடியாது. அதான் வசனம் சொல்லுது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில். யாரிடத்துல யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க இடத்துல வாசிமா மறுபடியும் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படிக்கு நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆறாவதாக தேவ கிருபை நம்ம இடத்தில் பெறுகிறது. எதனால் தேவ கிருபை எப்படி நம்மக்கிட்ட பெருகும் அப்படின்னு பார்த்தா, கர்த்தரை மேன்மைப்படுத்தும். இப்போ சொல்கிறதெல்லாம் ஆண்டவரை மேன்மைப்படுத்துறது. முதல்ல சொன்னதெல்லாம் மனுஷ மேன்மை, இப்போ சொல்கிறதெல்லாம் ஆண்டவரை மேன்மைப்படுத்துறதுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ கிருபை நமக்கு எப்படி பெருகுது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கேட்பீங்க. இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, கிறிஸ்து இயேசு நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின்
தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்கச் செய்வதற்காக, வருங்காலங்களிலே அவர் நம்மிடத்தில் ஆண்டவர் மகா மேன்மையை விளங்கச் செய்வதற்காக தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவர் கிருபை நம்மிடத்தில் பெறுகிறது. 6வது வசனத்தை படி முதல்ல, மறுபடியும் படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள். அப்போ இந்த வசனம் சொல்லுது, முதல்ல என்ன சொல்லுதா, கிறிஸ்துக்கு வெளியில் இல்லை, கிறிஸ்துக்குள்ள. நான் கிறிஸ்துவாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம கிறிஸ்துவன்னா என்ன கிறிஸ்துவங்களாக இருக்கிறோம்? நிறைய விதமான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க இப்போது இல்லையா? ஒன்று பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ஒன்று இயர்லி ஒன்ஸ் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, இல்லை 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, இல்லைனா சாகும்போது கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க இல்லையா? இப்போ ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்துவே திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. செத்த உடனே அவங்கள என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்து முறைப்படி தான் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? கிறிஸ்து முறைப்படி தான் எடுக்கணும். பொட்டி தாண்டா அடிக்கணும். ஃபாதர் வரணும், அன்றைக்கி மட்டும் பாஸ்டர் வரணும் ஜெபம் பண்ணுறதுக்கு, அடக்கம் பண்ணுறதுக்கு. அப்போ அவர் யார்? அவர் கிறிஸ்துக்குள்ளே இருந்தாரா? நம்மளாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோமா? நம்மளை நினச்சி பாருங்கள். நம்மளாம் கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிறோமா? கிறிஸ்துவின் அடிப்படையில் இருக்கிறோமா? கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுறோமா? கிறிஸ்துவ வேத வசனத்தின்படி நடக்கிறோமா? இல்லையே. நிறைய பேர் தவறி போயிடுறோம் இல்லையா? அதனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வலியுறுத்தி சொல்லுகிறார். தேவனை மேன்மைப்படுத்தும் போது தேவன் உங்களுக்கு வாழ்வளிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவருக்குள் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வதாக வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெருக செய்கிறாராம். வாக்குத்தத்தங்களை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவ வாக்குத்தத்தம் பெருகுதல். 2 பேதுரு 2:4மா? 2 பேதுரு 2:4. தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக்கொடுத்து. அப்போ வாக்குத்தத்தம் தேவ தூதர்களே ஆண்டவர் கட்டி அங்கே போட்டார். ஆனால் நம்மளாம் ஏமாத்துறோங்க. ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பின யார்? ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு தேவத்துவம் எழும்பினான், அவனே கீழே தள்ளினார் இல்லையா? அப்போ வசனம் சொல்லுது, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல். தேவ தூதர்களே பாவம் செய்த தேவ தூதர்களே ஆண்டவர் என்ன பண்ணுறலாம்? தப்பிக்க விடுறதே இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். அப்போ நம்மளாம் எப்படி இருக்கணும்? தேவ சபையில் வாராது, ஞாயிற்றுக்கிழமை வரோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் ஃபுல்லாக வீட்டில் இருக்கிறோம். அப்போ இடைவிடாத என்ன பண்ணுறோம்? இடைவிடாத ஜபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், குடும்பத்தில் இருக்கணும், சபையில் இருக்கணும். ஸ்திரீகள் கூடி ஜபிக்கணும். புருஷர்கள் வேலைக்கு போகிறாங்க, ஸ்திரீகளும் வேலைக்கு போகிறாங்க. இப்போது நேரம் இருக்காது தான். ஆனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை காலஸ்தலம் நான் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பவுமே என் வாயிலே இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீகளை பார்க்குறேன், ஒரு சில பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. உட்காந்தா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, சமைச்சா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, அரிசி வயசு போட்டால் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, துணி துவைச்சா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, வீட்டு பேருக்குனா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க கிறிஸ்துக்குள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்றது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நீ கிறிஸ்துவுக்குள்ளே நீ இல்லைனாலும் நீ ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்தோத்திரமே உன்னை கொண்டு போய் அங்கே இறக்கி விட்ருவோம் உள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லுது, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி. அந்தகார சங்கிலி, அந்த சங்கிலி எப்படி இருக்குன்னு தெரியல இல்லையா? அந்த சங்கிலியெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா ஆண்டோடைய பிள்ளையாக நம்ம மாறணும், அவருக்குள்ளே வரணும். தேவன் பாவம் செய்த தூதர்களையே அந்தகார சங்கிலியை போட்டு ஆண்டவர் கட்டி என்ன பண்ணணும்? அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கிக்கிறவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேலே ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. பார்த்தீங்களா? பயமாக இருக்குது இந்த வசனம்லாம் படிக்கும்போது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
வேதம் சொல்லுது வாக்குத்தத்தங்களை எப்படியாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இதெல்லாம் படித்து நம்மை சீர்படுத்தி கொண்டு மனுஷனை மேன்மைப்படுத்தாமல் தேவனை மேன்மைப்படுத்தி வாழறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கற்றுக்கொள்ளணும். கடைசியாக உயிர்த்தெழுதலை ஆண்டவர் கொடுக்குறார் நமக்கு. உயிர்த்தெழுதல், நம்ம மரிச்சிட்டா மறுபடியும் உயிர்த்தெழ போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான வார்த்தையை வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் 11:35 வாசிங்க. அப்போ விடுதலை பெற சம்மதியாதவங்கெல்லாம் வாதிக்கப்பட்டாங்க. விடுதலை வேணும்னவங்கெல்லாம் ஆண்டவர் மேன்மைப்படுத்தினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நாம் யாரை மேன்மைப்படுத்த வேண்டும்? மனுஷ மேன்மையா, தேவ மேன்மையா? இது ரெண்டில் எது சிறந்தது? தேவ மேன்மையே நமக்கு சிறந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மனுஷ மேன்மை என்னெல்லாம் செய்யணும் உங்களுக்கு சொன்னேன். மனுஷ மேன்மையின் தன்மை என்ன சொன்னால், உலர்ந்து போகிறதற்கு சமமாக இருக்கிறது. ரெண்டாவது, மறைந்து போகிறதற்கு அது சமமாக இருக்கிறது. மனுஷனுடைய மேன்மை அது தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. ரெண்டாவது பாட்டில் சொன்னேன், மனுஷனை மேன்மைப்படுத்துகிறது ஞானத்துக்கு புறம்பானதாக இருக்கிறது, பராக்கிரம ஐஸ்வர்யத்துக்கு புறம்பாக இருக்கிறது என்று சொன்னேன். மனுஷனை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டத்தை வீம்புகளினாலே மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். மேன்மை பாராட்டுதலின் வரும் விளைவுகள் என்னன்னு சொன்னேன். அவமாக்குதல், வாழ்வு கெட்டு போகுதல், பொல்லாங்கு நேரிடுதல், இப்படியெல்லாம் மனுஷனை மேன்மைப்படுத்துறது. தேவனை மேன்மைப்படுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை அறிவை தேவன் தருகிறார். நன்மை செய்து பயப்படுதலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவ வார்த்தை பெறுதல் செய்கிறார். தேவ வெளிச்சம் பெறுகிறது. தேவ வல்லமை பெறுகிறது. தேவன் கிருபை பெருகச் செய்கிறார். தேவ வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். உயிர்த்ததில் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் எது சிறந்தது என்பதை நீங்கள் பிடித்துக்கொண்டு அதில் நீங்கள் நின்று அபியாசப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்திக் கொள்வீர்களான்னு சொன்னால் தேவ வருகையில் நமக்கு பரலோகம் காத்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் தேவ தூதர்களை அந்தகார சங்கிலிகளால் கட்டி அக்னியில் அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவதற்கு ஒப்பாவது போல நாமும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.